ரஷ்யாவை பொறுத்தவரை ஒவ்வொரு தாட்டியும் உக்ரைனை மட்டும் மிதிக்க கூடாது. கூடவே சேர்ந்து ஐரோப்பாவை மிரட்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த யுத்தம் முடியும். இத ரஷ்யாவுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அதை ஃபுல் டைமா செய்ய முடியுமா? மிகப்பெரிய அளவுல செலவு பிடிக்கக்கூடிய விஷயம். ஆனாலும் எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் கச்சிதமா பண்ணுவார்கள். அப்படிதான் இப்போ ஒரு சம்பவம் பண்ணியிருக்கார்கள். உக்ரைனுக்கு 100 ரஃபேல் விமானங்களை தரதுக்கான அக்ரிமெண்ட் பிரான்ஸ் போய் உட்கார்ந்து போடுது. 100 ரஃபேல் விமானத்துக்கு யார் காசு தருவா அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறது போர் நடக்கும் போதா போருக்கு அப்புறமா கேள்வி நார்மலா எழும். ஆனா அந்த கேள்வி அவசியம் இல்லாதது போர் நின்னதுக்கு அப்புறம் உக்ரைன் டிஃபென்ஸுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். காரணம் ஒண்ணுமே கிடையாது உக்ரைன்ட்ட. எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சுட்டாங்க. அப்ப அமெரிக்க ஆயுதங்கள் கணிசமா உள்ள வந்துரும். ஏன்டா பிராந்திய வல்லரசுன்னு இங்க இருந்து ஆயுதத்தை வித்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பிரான்சுக்கு தோணுமா தோணாதா? கண்டிப்பா தோணும். அதுக்கான ஒரு ஏற்பாடு தான் 100 ரஃபேல் விமானங்கள். நாளை பின்ன அமெரிக்காட்ட 75% வாங்கினாலும் 25% என்கிட்ட வாங்கி ஆகணும்ல. அக்ரிமெண்ட் தான் இருக்குல்ல. ஜெலன்ஸ்கி இருக்காரு இல்ல. போட்ட அக்ரிமெண்ட் செல்லும்ல உக்ரைன் கிட்ட தானே போடுறோம் அப்படின்னு வம்பு பண்ணலாம். அதுக்காக தலக்கால விஷயங்களை உறுதி செய்யறதுக்கு பண்றாரு. இத போய் கோதுமையில பண்ணியிருந்தா வேற விதமா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் ஆயில்ல பண்ணியிருந்தாலும், அதாவது சன்ஃபிளவர் ஆயில்ல பண்ணியிருந்தாலும் வேற விதமா இருக்கும். தலைவை போய் டிஃபென்ஸ்ல டிஃபென்ஸ்ல இப்படி பிரான்ஸே வெளிப்படையா மல்லு கட்டும் போது அடுத்து நான் மட்டும் சும்மாவா இருக்க முடியும்? ஜெர்மனி வரும். அப்போ உங்க 2 பேரை காட்டிலும் நான் பெரிய ஆள்றா. ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த யுத்தத்துக்காக என்னென்ன சகுனி வேலை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரிட்டன் வரும். பிரிட்டன் 3 பேர் வந்ததுக்கு அப்புறம் உங்க எல்லார காட்டிலும் நான் தானே ஆரம்பிச்சுட்டேன். எனக்கான மைலேஜ் வேணும்ல அப்படின்னு அமெரிக்கா குதிக்கும். இது ரஷ்யாவுக்கு பெரிய சிக்கலாயிரும். எப்ப யுத்தமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நேட்டோ கூட மல்லு கட்டாம எப்ப பார்த்தாலும் உக்ரைனை முன்னாடி வச்சு செக் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. உக்ரைனுக்கு எதிராக இவர்கள் டிஃபென்ஸை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏற்கனவே நடந்த சண்டை தானே அப்படின்னு திருப்பி ஆரம்பிச்சுடவும் அதிக வாய்ப்பு இருக்கு. இதுக்கு ரஷ்யா உங்களையும் சேர்த்தடிப்பே அப்படிங்கறக்காக பெரிய அளவுல துருக்கியோட டால்கர் கப்பலை தான் போய் தாக்கி இருக்கு. இருந்தாலும் இது முழுக்க முழுக்க எங்க நம்மளையும் சேர்த்து அடிச்சு போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஐரோப்பா முழுக்க மிகப்பெரிய அளவுல பதட்டம். நீங்க பதட்டமா இருந்து தொலைக்கலாம். நாங்க ஆக்ஷன்லயே இறங்குறோம் அப்படின்னு சொல்லி ரொமேனியா 3 கிராமங்களையே காலி பண்ணி தெரிச்சு ஓடிட்டாங்க. அடுத்து நம்மள தான் தாக்க போறாங்க. இதுல இருந்து நாங்க தப்பிச்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவுல தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டார்கள். காரணம் பயமும் பதட்டமும் அப்படி. ரஷ்யா ஏதோ ஒரு மூலையில பத்த வச்சாலும் சரி, அடி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா சமாளிக்க முடியாது அப்படிங்கிற அந்த யதார்த்தமான உண்மை எல்லா பேருக்கும் தெரியும். இருந்தாலும் போக்கு காட்டுறது. அப்படி ரொமேனியா தரிச்சு ஓடும்போது இந்த பக்கம் போலந்தை கேட்கவே வேணாம். போலந்து அடுத்து நம்ம மேல தாக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல இவர்களும் தயார் நிலைக்கு போறார்கள். காரணம் அந்த பகுதியிலேயே சில வெடி விபத்துகள் நடந்திருக்கு. ஆனா அதுக்கு ரஷ்யா தான் காரணமான்னு தெரியல. பெரும்பாலும் இந்த மாதிரி வேலைகள் வந்தா 3 பேரை குறி வச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒண்ணு அல்ல அமெரிக்காவும் பயிலட் சாப்பிட இந்த வேலைகளை பார்ப்பேன். பயமுறுத்த ரஷ்யாவும் இந்த வேலைகளை பார்க்கும். ஏழே ரஷ்யா கிட்ட பயந்து திரிக்கடான்னு சொல்லி உக்ரைனும் இந்த வேலையை பார்க்கும். பார்க்கப்போலாம், 3 மைல்டையும் பயந்து சாகிறது யாரு அப்படின்னு கேட்டா ஐரோப்பா தான். ஒரு காலத்துல எப்படி இருந்தாய்ங்க? அடேங்கப்பா! எங்கேயோ என்னமோ நடக்கும். ஐரோப்பிய யூனியன் ட்ரேட் வேணுமா? வேணும்னா நாங்க வந்து பார்ப்போம். அந்த இடத்துல நல்லா தான் இருக்குன்னு நாங்க சர்டிபிகேட் குடுப்போம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு எம்பிக்கள் குழுவெல்லாம் அனுப்புவாய்ங்க. இப்ப அப்படியே தலைகீழா மாறி உள்ளூர்ல ரயில் வெடிக்குது. ஒருவேளை இதுக்கு ரஷ்யா காரணமா இருக்குமோ அப்படின்னு வெளிப்படையா சொல்லிடுறது, யுத்தத்துக்கு தயாராகுங்கன்னு அறிவிச்சிடுறது. அப்புறம் ஓரமா போய் நின்னு அமெரிக்கா எதுவும் வேலைய பார்த்துட்டாலோ, இல்ல இந்த ஜெலன்ஸ்கி பையன் எதுவும் பத்த வச்சுட்டாலோ அப்படின்னு ஓரமா ரூமுக்குள்ள உட்கார்ந்து பேசுறது. இந்த வேலையை தான் இப்ப போலந்து பார்க்குறாங்க. ஒரே காலகட்டத்துல ஐரோப்பால பல பகுதிகளும் இப்ப பத்திக்கிட்டு எரியுது, பதட்டமாகுது. இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா லப்பால் தான். லப்பால் மேக்ரான் பண்ண வேலை தான். 100 ரஃபேல் விமானங்கள் அப்படின்னு சொல்லி கையெழுத்த போட்டு வந்துட்டாரு. உள்ளூர்ல 5வது பிரைம் மினிஸ்டர் தெரிச்சு ஓடிட்டாரு. மனுஷன் இந்த மாதிரி எதையாச்சும் பண்ணாதானே உண்டு. இல்லாட்டி அவர் எப்படி அங்க குப்பை ஓட்ட முடியும்? அதுக்காக செய்யட்டும் நண்பன். அதே சமயம் இந்த பக்கமும் நண்பன் காட்டில் காட்டிட்டார்கள். இதுக்கு நடுவுல பேசாம வேடிக்கை பார்த்த பயலுக தான் இப்ப ஓட வேண்டிய கட்டாயம் ஆயிப்போச்சு. எல்லாத்தையும் பிள்ளையார் சொல்லி போட்ட பிரான்ஸ் ஜம்முன்னு போயிருச்சு. ஏலே எப்பவும் போல 1 மாசத்துக்குலாம் லீவு. இனிமே இந்த பக்கத்தை எட்டி கூட பார்க்க மாட்டேன். 100 விமானத்தை அவன் என்னைக்கு காசை ரெடி பண்றாளோ அன்னைக்கு பார்ப்போம். இல்ல நேட்டோ வழியா செலவு பண்றேன்னு ஒருத்தன் வெள்ளை பலியில கூச்சிக்கிட்டு இருக்கான். அவன் செலவு பண்ணும்போது ஒரு 25 விமானத்தை நான் சேர்த்துக்கிறேன்ட்டு பிரான்ஸ் ஜம்முன்னு கிளம்பி போயிடுச்சு. சுத்தி இருந்து வேடிக்கை பார்த்த பயலுக தான் பதத்தட்டோட உச்சத்துல இருக்காங்க.
இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. யுத்தத்தை நிறுத்திட்டு மூடிட்டு பழையபடி வரவு செலவு நடத்த வேண்டியதுதான். அது இல்லாம இவர்கள் இந்த போக்கு காட்டிக்கிட்டே இருந்தா பதிலுக்கு ரஷ்யா காட்டுறதை அனுபவிச்சுதான் ஆகணுங்கிறது யதார்த்தமான உண்மை.